தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கோவையில் செம்மொழி பூங்காவை திறந்து வைக்க உள்ளார். இந்த பூங்கா கலைஞரின் கடைக்கண் பார்வையில் உருவானது. அது என்னவோ தெரியவில்லை, கலைஞருக்கு கோயமுத்தூரின் மீது தனி பாசம் உண்டு. கோயமுத்தூர் மக்கள் வாக்களிக்காமல் நிராகரித்த போதும் கலைஞர் கோவையை நிராகரிக்கவில்லை. 1995க்கு பிறகு கோவையின் தொழில் நிறுவனங்கள் சோர்வடைந்தன. அந்த சூழலில் தான் 2006இல் அதிகாரத்திற்கு வந்தது கலைஞர் தலைமையிலான திமுக கழகம். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்த பின்னர் நடைபெறும் உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டை எங்கு நடத்துவது என்று வந்தபோது அதை கோவையில் நடத்துவது என்று முடிவெடுத்தார் கலைஞர். கோவை கொடிசியா அரங்கில் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பே கோவை வந்த கலைஞர் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தந்தார். கோவை காந்திபுரத்திற்கு அமைச்சர்கள் அதிகாரிகள் புடை சூழ வந்து நின்று பெரிய வரைபடங்களை விரித்து வைத்து பார்வையிட்டுவிட்டு கோவைக்கு 13 மேம்பாலங்கள் அமைக்க ஒப்புதல் அளித்துவிட்டு அதை குறித்தும் விவரித்தார் கலைஞர். கோவை காந்திபுரத்தில் 3 அடுக்கு மேம்பாலம், கோவை உப்புளிபாளையத்திலிருந்து சின்னியம்பாளையம் வரை ஒரு மேம்பாலம், கோவை உக்கடத்திலிருந்து சிட்கோ வரை ஒரு உயர்மட்ட மேம்பாலம், ரத்னபுரி ரயில்வே கிராஸ், ஆவராம்பாளையம் ரயில்வே கிராஸ், கணபதி ரயில்வே கிராஸ், பீலமேடு ரயில்வே கிராஸ், விளாங்குறிச்சி ரோடு ரயில்வே கிராஸ், சிங்காநல்லூர் ரயில் நிலையம், SIHS காலனி ரயில்வே கிராஸ், இந்த இடங்களிலெல்லாம் மேம்பாலங்கள் அமைக்க ஒப்புதல் அளித்தார். அதன் பின்னர் வந்த அதிமுக அரசு காந்திபுரம் பாலம் திட்டத்தை 3 அடுக்கு என்பதை சிதைத்து 2 அடுக்கு என்று மாற்றிவிட்டனர். அதேபோல சிட்கோ வரை என்ற திட்டத்தை ஆற்றுப்பாலம் வரை என்று குறுக்கிவிட்டனர். அவனாசி ரோடு பாலம் சின்னியம்பாளையம் வரை என்பதை விமான நிலையம் வரை என்று மாற்றிவிட்டார்கள். இது எல்லாம் இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. ஒரு நகரத்தின் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியம் உள்கட்டமைப்பு வசதிகள். அதை கலைஞர் தந்தார். அப்போது மாவட்ட ஆட்சியராக உமாநாத்தும் வனத்துறை அமைச்சராக பொங்கலூர் பழனிசாமி அவர்களும் மக்கள் தொடர்பு அலுவலராக கண்ணதாசனும் இருந்தனர். டைட்டில் பார்க் என்று வந்தபோது அதை கோவையில் உருவாக்குவது என்று முடிவெடுத்தார் கலைஞர். அதன் பின்னர் தான் கோவையில் அடுத்தடுத்த டைட்டில் பார்க்குகள் வந்தது. அவனாசி ரோடு மேம்பாலத்தை கடந்த 9/10/2025 முதல்வர் திறந்து வைத்த போது யார் பெத்த பிள்ளைக்கு யார் பெயர் வைப்பது என்று எடப்பாடி பழனிசாமி ஆதங்கப்பட்டார். அவருக்கு அவர் முதல்வர் ஆவதற்கு முன்னர் நடந்த விவரங்கள் எதுவும் தெரிய வாய்ப்பில்லை. பாவம். செம்மொழி மாநாட்டிற்கு வந்த கலைஞர் தான் ஜெயில் மைதானத்தை பார்வையிட்டு விட்டு இங்கு செம்மொழி பூங்கா அமைய வேண்டும் என்று அனுமதியும் கொடுத்தார். அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த அதிமுக அதை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டது. அவர்களுக்கு எது எதெல்லாம் நகரின் வளர்ச்சிக்கு அடிப்படையானது என்பது தெரியாது. தற்போது MK ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் செம்மொழி பூங்கா திட்டம் தூசி தட்டி எடுக்கப்பட்டது. கடந்த 18/12/2023 அடிக்கல் நாட்டப்பட்டு இன்று அது திறக்கப்பட உள்ளது. இந்த செம்மொழி பூங்கா மொத்தம் 165 ஏக்கர் பரப்பளவு. முதற்கட்டமாக 45 ஏக்கரில் 208.50 கோடி ரூபாயில் உலக தரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த செம்மொழி பூங்கா. நிச்சயமாக இந்த பூங்கா கோவை மட்டுமல்ல, வெளி மாவட்ட மக்களையும் வெளிநாட்டவரையும் ஈர்த்து இழுக்கும், கவரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. வரலாற்று தகவல்களோடும் தமிழர் பெருமையை பறைசாற்றும் வண்ணமும் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. வரும் டிசம்பரில் இதன் பணிகள் முழுமை வரும் என தெரிகிறது. நல்ல பல திட்டங்களை கோவைக்கு தந்த கலைஞருக்கு நன்றி. ஓட்டு போடாத மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன் என நெஞ்சில் வஞ்சம் வைத்துக் கொண்டு தமிழகத்திற்கு வரும் திட்டங்களையெல்லாம் முட்டுக்கட்டை போட்டு தடுத்து வரும் மோடியின் பாஜக அரசு போல் இல்லாமல் 10 தொகுதிகளிலும் அதிமுகவை வெற்றி பெற வைத்த மக்களுக்கு அவர்களை பழிவாங்காமல் அடுத்தடுத்து நல்ல பல திட்டங்களை தந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. தொடரட்டும் உங்களது நல்லாட்சி. வாழ்த்து. தரபாராயனும் நன்மொழிய